வணக்கம். நான் உங்க சோக்குமாரு. இன்ஸ்டாகிராம்ல எனக்கு பிடிச்ச ஒரு சில வீடியோக்களை நான் இன்னைக்கு வந்து பொறுக்கின்னு வந்து உங்ககிட்ட வந்து காட்ட போறேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய ஒரு பெல் ஐக்கன் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் யாரா அதிகமா ட்ரெண்டிங்ல இருக்காங்க அப்படின்னா டீனேஜ் பாய்ஸ் டீனேஜ் கேர்ள்ஸை விட பாத்தீங்கன்னா யார் வந்து அதிகமா ட்ரெண்டிங்ல இருக்காங்கன்னா சின்ன சின்ன பசங்க தான். குட்டி குட்டி பசங்க பண்ணக்கூடிய அந்த ரீல்ஸ் தான் வந்து பெரும்பாலான மக்களால் வந்து ரசிக்கப்படுது. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி இப்பயும் வந்து ட்ரெண்டிங் தான் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி இந்த பசங்க வந்து பெரிய அளவில் வந்து பார்க்கப்பட்டாங்க. ஹாய் guys, நான் உங்கள் தேவா. என் தம்பி ஜெயலலிதத்துல இருந்து ஒரு பாட்டு பாட போறான். பாடுறான். தேங்க்யூ. இவங்க பாடின இந்த பாடல் வந்து எந்த அளவுக்கு வைரல் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்ல தேவையில்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து பெரிய அளவில் மக்கள் கிட்ட போய் சேர்ந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பசங்க ஏன் அப்படின்னா வந்து மக்களுக்கு வந்து சின்ன பசங்களை வந்து பிடிக்குது, சின்ன குழந்தைகள் வந்து பிடிக்குது. அவங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய அந்த ஸ்பீச்சிங் எல்லாமே வந்து பிடிச்சிருக்கனால வந்து இந்த பசங்களை வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அப்படி இன்னைக்கு ஒரு பையன் வந்து ட்ரெண்டிங்ல இருக்காப்ல. அந்த ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு பையனை தான் நான் கூட வந்து கூட்டு வந்து காட்ட போறேன். இதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு பசங்க ட்ரெண்டிங் ஆனாங்க. அந்த ரெண்டு பசங்க வந்து எந்த மாதிரி ட்ரெண்டிங் ஆனாங்க அப்படின்னா ஃபன்னா வந்து பாட்டு பாடி அவங்க வந்து ட்ரெண்டிங் ஆனாங்க. ஆனா இந்த பையன் பாத்தீங்கன்னா ஒரு சாப்பாடு வந்து சாப்பிட்டு அந்த சாப்பாட்டு மூலயமா வந்து இந்த பையன் வந்து ட்ரெண்ட் ஆரம்பிச்சான். என்னடா அப்படி சாப்பாடு சாப்பிட்டா அப்படி அப்படின்னா பன்னி சூப்பு சாப்பாடு வந்து சாப்பிட்டாரு. ஒரு நாள் வந்து மாமிசம் வந்து சமைக்கிறாங்க. அப்படி வந்து சமைக்கும் போது பன்னி கறி எடுத்து வந்து பன்னி சூத்து கறி எடுத்து வந்து அங்க பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடா செஞ்சு அந்த பார்த்தீங்கன்னா பையனை வந்து சாப்பிட வர்றாங்க. பையன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பன்னி கறியை வந்து எடுத்து சுவைக்கிறாரு. ஸோ அப்படி வந்து சுவைக்கும் போது இந்த விஷயம் வந்து மக்களுக்கு வந்து பிடிச்சு போயிடுது. மக்களே பன்னி சூத்து செம்ம டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு பையன் ஒரு சொன்ன உடனே அன்னையில இருந்து ஆரம்பிச்சாங்க இந்த பையனை வந்து பன்னி சுத்துன்னு சொல்ல. சோ வாங்க இந்த பையனோட ரீல்ஸ் வந்து பாத்திரலாம். நான் ஸ்கூல்ல விட்டு வந்துட்டேன். நாங்க வேற நம்ம ஊர்ல கொய்யா இலைய பச்சு அதுல புளி உப்பு காரமா போட்டு சாட போற மக்களே வேற இல்லாம எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நீங்க லைக் பண்ண மாட்டேன்றீங்க, சர்க்கஸும் பண்ண மாட்டேன்றீங்க. அதை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வீடியோ அனுப்பவே மாட்டேன்றீங்க. நீங்க நைட்டு ஃபுல்லா தூக்கமே வர மாட்டேங்குது. நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்பதான் தூக்கம் வரும். பறிச்சுக்கலாம் புளி எடுத்து வச்சுக்கலாம் மக்களே. அப்புறம் உப்பு எடுத்து வச்சுக்கலாம் மக்களே. மிளகாய் தூள் எடுத்து வச்சுக்கலாம். தூக்கம் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி தின்னாதான் மகளிர் நைட்ல தூக்கம் மக்களே. நான் நாளைக்கு டிராக்டர் ஓட்ட போறேன். வீடியோ பாருங்க. இன்னொரு ஒண்ணு காட்டுறேன் பாருங்க. பண்ணி சுத்துன்னு கூப்பிட்டு நிறுத்துங்க. நீங்க பார்த்தா சேம் ஏதோ செய்யலான்னு வந்துக்கிறான். அண்ணன் சேமை செய்ய கூட்டாரு வந்தான். எல்லாரும் பண்ணி சுத்துன்னு கூப்பிடுறீங்க. எனக்கு வருத்தமா இருக்குது, மன வருஷம் இருக்குது. இந்த மாதிரி கூப்பிடாதீங்க. வேறமா வித்தியாசமா சேர்ந்து சாட போறான். நம்ப இருக்கு சர்க்கஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. என்ன ஊத்திக்கலாம்பா? வேறலாமா செஞ்சு கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுடலாமா? வெங்காயம் போட்டுடலாம். தண்ணி ஊத்திடலாம்பா. அரை கிலோ உப்பா சேமியா போட்டுலாம் மக்கள். போட்டு யாரும் செய்ய போறோம். எல்லாரும் பண்ணி சுத்துன்னு கூப்பிடுறீங்க. சூப்பரா செஞ்சாச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். ஏன் ட்ரை பண்ணுங்க. இந்த குட்டி பையனுக்கு வர கமெண்ட்ஸை படிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து பயங்கர சிரிப்பா இருக்கும். ஏன்டா ஒரு சின்ன பையனை இந்த அளவுக்கு வந்து திட்டுறாங்களேன்னு சொல்லி நீங்க எல்லாரும் நினைப்பீங்க. ஆனா அந்த கமெண்ட் போடுற எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்ல காமெடிக்காக தான் வந்து போறாங்க. அந்த பையனுக்கு வந்து அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை. குட்டி பையன் தான், சின்ன பையன் தான். பட் அந்த விஷயத்தை வந்து ரசிக்கிறான். இந்த வயசுல அந்த பையன் வந்து இந்த மாதிரி வந்து பண்றான்றப்ப இன்னும் கொஞ்ச நாள் ஆன பிறகு எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பேர் வந்து பையனுக்கு வந்து அட்டை பேரா மாறிடும். இந்த பையன் வந்து இந்த மாதிரி வந்து என்ன சொல்றது பின்காலத்துல வந்து அவனுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சு வந்து இந்த பையன் இந்த சின்ன வயசுலயே வந்து இந்த அளவுக்கு வந்து காமெடி பண்ணி மக்கள்கிட்ட வந்து போய் சேர்ற பட்சத்துக்கு கண்டிப்பாக இந்த பையனுக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் இருக்கு. இப்போ வந்து என்னை கேட்டா அப்படின்னா இவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து வச்சிருக்காங்க. குக்கிங் வீடியோஸ் போறாங்க. ஆனா இந்த பையன் எந்தெந்த வீடியோக்கெல்லாம் வந்து உள்ள வரானோ அந்த வீடியோக்கள் மட்டும் தான் வந்து ரொம்ப அளவு நிறைய பேர்கிட்ட வந்து போய் சேர்த்து பெரும்பாலான மக்கள்கிட்ட வந்து போய் சேர்த்து இந்த பையனை ரசிக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நாளாக இந்த பையன் வளர்ந்து வர நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மக்களை வந்து எந்த மாதிரி போய் சேர்ந்தோம் அப்படின்னா கவர் ஆக முடியும், மக்களை வந்து கவர் பண்ண முடியும், நம்ம வந்து எந்த ஒரு இலக்கை நோக்கி போக முடியும்னு சொல்லிட்டு அந்த பையனால
அவங்களால கண்டிப்பா வந்து ஒரு டிசைட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்த அங்க இருக்கக்கூடிய அந்த குழு நண்பர்களை பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு வந்து ஒரு ஊக்கமா கொடுத்து அந்த பையனை வந்து இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம தம்பிக்கு வர கமெண்ட்ஸ் தான் வந்து ஹைலைட். கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வயிறு வழியே வந்துடும். அந்த மாதிரி வந்து வேற லெவலில் வந்து மக்கள் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு சில கமெண்ட்ஸ் மட்டும் போட்டு காட்டுறேனே, அட நம்ம பன்னிசூத்து தம்பி எந்த வீடியோ போட்டாலும் சரி அந்த வீடியோக்குள்ள போயிட்டு வந்து பன்னிசூத்துன்ற வார்த்தையை தான் வந்து போறாங்க. அது கூட நம்மால் வந்து ஒரு ஃபுட் வந்து சமைப்பாரு. இந்த மாதிரி பன்னிசூத்து விட்டுட்டு ஆட்டு சூத்தை வந்து ஆட்டு கறி வந்து எடுத்து வந்து சமைப்பாரு. ஆட்டு கொட்டையை வந்து சமைச்சு நான் உங்ககிட்ட வந்து சாப்பிட்டு காட்ட போறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து சொல்லுவாரு. அதுல இருந்து இனிமேல் நீ வந்து பன்னிசூத்து கிடையாது, இனிமேல் வந்து ஆட்டு சுத்து ஆட்டு கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பயங்கரமா வந்து ட்ரோல் பண்றாங்க. அந்த கமெண்ட் செக்ஷனை போய் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து வயிறுலாம் வலிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து வேற லெவல் வந்து கமெண்ட்ஸ் வந்து போறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களை குட்டி குட்டி பசங்களை கண்டிப்பா வந்து ஊக்கப்படுத்தணும். ஸோ கண்டிப்பாக அந்த நண்பர்களை வந்து நான் வந்து பாராட்டே தந்துடுவேன். அடுத்து வழக்கம் போல ஒரு புளிங்கோ ரீல், ஒரு பொறிக்கையோட ரீல், பொறிக்கின வந்து ஒரு ரீலை பார்த்தீங்கன்னா நான் கூட வந்து காட்ட போறேன். ஐயா உங்க அம்மால அசுரன் கத்தி தனுஷ் கத்திலாம் இல்ல, உங்க அம்மால என் கத்திலே போட்டுருவோம். அசுரம் கத்தி தனுஷ் கத்திலாம் கிடையாது, உங்க அம்மால என் கத்தியில எடுத்து ஒரே கொத்தா போறான்னு சொல்லிட்டு தம்பி வந்து அழகா வந்து ஒரு ரீலை வந்து கிரியேட் பண்ணி போட்டாரு. எனக்கு தெரிஞ்ச வந்து இவர் வந்து கூடிய சீக்கிரமே வந்து மாவு கட்டு வந்து வாங்க போறாரு. நம்ம போலீஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன பசங்களாம் வந்து பிடிச்சின்னு போய் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வந்து கூட்டிட்டு போவாங்க. அப்படி வந்து கூட்டிட்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பசங்க வந்து ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போறாங்க. பாத்ரூம் போய் அங்க என்ன பண்றாங்கன்னா திடீர்னு வந்து வலிக்கு கீழே வந்து போயிடறாங்க. போயிட்டு வந்து முட்டியை வடிச்சுன்னு வருது, மூக்கை வடிச்சுன்னு வருது, கையை வடிச்சுன்னு வருது, காலை வடிச்சுன்னு வருதுன்னு இந்த மாதிரி வந்து பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி தம்பி வந்து சீக்கிரமே வந்து பாத்ரூம்ல வலிக்கு விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஆபத்து விளைவுகளை உணர்ந்து தம்பி வந்து கொஞ்சம் அந்த வார்த்தைகளை வந்து அடக்கிக்கினா ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். இன்னும் அந்த ரீல்ஸ் இவர் போட்டுக்கக்கூடிய இன்னும் ஒரு சில ரீல்ஸை போய் பார்த்தோம் அப்படின்னா பெண்களை வந்து பயங்கரமா வந்து வச்சு செஞ்சுக்கிறாரு. கண்டிப்பாக இவரை வந்து ஒரு நாளைக்கு வந்து வச்சு செய்ய போறாங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து கண்ணு முன்னாடி வந்து நல்லா வெளிப்படையா வந்து தெரியுது. ரீல்ஸ் போறீங்க, புளியோ ரீல்ஸ் போறீங்க, நம்ம வந்து தப்பு சொல்லல. ஆனா இந்த மாதிரி வந்து பேசுறது வந்து ரொம்பவே வந்து தவறான ஒரு விஷயம். பெண்களை இழிவுபடுத்துறது, போட்டுருவோன்றது, செஞ்சிருவோன்றது, நீ என்ன அப்படி தௌலத்தை என்ன வந்து புடுங்கவா போற, மயிரியா புடுங்க போற அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்கலாம். மக்கள் வந்து கேட்கறாங்க, நீங்க என்னத்தை அப்படி புடுங்க போறீங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியல. எதுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்கூல் போற வயசுல, காலேஜ் போற வயசுல, ஒரு நல்ல ஒரு தொழிலுக்கு போக வேண்டிய வயசுல ஏதாவது ஒரு வாழ்க்கையில் உருப்படுறதுக்கு வழியே போடுறானா அவங்க அவனே போற சாமானத்தை தரவரான்ட்டு இந்த மாதிரி வந்து கேவலமான எச்சையான வார்த்தைகளை பேசக்கூடிய இந்த மாதிரி புலிக்கோகளை சீக்கிரம் காவல்துறை பிடித்து உள்ளே மாவு கட்டு போட்டு அனுப்புமாறு பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இன்னொரு இதில் வந்து காட்டுறேன். மறைந்திருந்தும் தாக்கம் கரப்பாம்பூச்சி காதலியே பாருங்க அப்புறம் கரப்பாம்பூச்சி காதலி மாதிரி நடிச்சு கரப்பாம்பூச்சி மாதிரி வீடு வீடா பூந்துருவாங்க. அப்புறம் அழப்பற சாட்டேன். அப்புறம் என்னோட பேண்ட்ஸ்லாம் உசாரா இருங்க. அப்புறம் உசாரா இல்லாட்டி கரப்பாம்பூச்சி கடிச்சா விஷம். அப்புறம் அந்த விஷத்துக்கு மருந்தே கிடையாது. அப்புறம் அது என்ன விஷம்டா, காதலி விஷம். அப்புறம் ஓ பண்ணி வந்துட்டேன். அப்புறம் பெஸ்ட் இல்லாத பண்ணி பிரான். ஓ இந்த மாதிரியான லூசுங்கெல்லாம் வந்து எங்க இருந்து வருது அப்படின்னா இதுக்கு அடித்தளம் போட்டது யாருன்னா நம்ம காத்து கருப்பு கலை. இந்த காத்து கருப்பு கலை தான் வந்து இந்த மாதிரி வந்து கவனம் இல்லாம ஏதாவது ஒரு கிறுக்குத்தனமா வந்து பண்ணுவாரு. அவரை பார்த்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசெண்ட் டேஸ்ல வந்து எக்கச்சக்க லூசுகள் பாத்தீங்கன்னா வந்து சோசியல் மீடியான்னு சொல்றது. ஆனா இவரை வந்து நான் எந்த இடத்துல வந்து குத்தம் சொல்ல போறது கிடையாது. இவரை வச்சு வந்து எக்கச்சக்க எடிட்டிங்ஸ் வந்து போடுறாங்க. இவரை வந்து நிறைய மக்கள் வந்து ரசிக்கிறாங்க. இவர் பேசக்கூடிய அந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி இவர் வந்து பேசுறாருல. ஸோ இந்த வார்த்தைகள் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சு போயிருக்கனால இவரை வச்சு வந்து ஃபன்னா வந்து எடிட் பண்றாங்க. இவர்கிட்ட நம்ம வந்து சந்தோஷப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவர் வந்து நான் வந்து லூசுன்னு திட்ட போறது கிடையாது. பட் என்ன அப்படின்னா ஒரு சில விஷயம் வந்து அந்த மாதிரி பண்ணாலுமே என்ன அப்படின்னா இவர் வந்து எந்த ஒரு இடத்துல வந்து 18+ காமெடிஸ் வந்து போட கிடையாது, யாரையும் வந்து அவமானப்படுத்த கிடையாது, அசிங்கப்படுத்தாது. ஸோ எப்படிப்பட்ட நபரை வந்து நம்ம வந்து ஊக்கப்படுத்துறது வந்து எந்த தவறும் கிடையாது. ரொம்ப அளவுக்கு மீறி சுடுகாட்டுல போயிட்டு பணமா வந்து படுத்துனுங்கிறது, இளவு வீட்டுல போயிட்டு வீட்டுக்கு போகிறது, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்கல. நம்மளால வந்து ஒரு பாட்டி வந்து செத்து போயிருப்பாங்க, அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்க போயிட்டு வந்து ஒரு ரீல் வந்து போட்டுப்பாரு. இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம காத்து கருப்பு கலை கூட பாத்தீங்கன்னா போன மாதிரி மேக்கப் போட்டு வந்து ரோட்ல வந்து நடந்து போவாப்புல, பஸ்ல வந்து ஏறி போவாப்புல. ஸோ இந்த மாதிரியான ஃபன்னான விஷயம் வந்து பண்றேன். பண்ற பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா பைத்தியக்காரத்தனமா வந்து பண்ணின்னு சுத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி இவரும் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயம் வந்து செஞ்சு போட்டிருக்காரு. ஸோ இவருக்கு வந்து நிறைய வியூஸ் போகுது. இவரை வந்து மக்கள் வந்து ரசிக்கிறாங்க. மக்கள் ரசிக்கிறாங்கன்றத இவர் கழுவி ஊத்துறாங்க. கிட்டத்தட்ட 99% மக்கள் வந்து இவர் வந்து கழுவி தான் ஊத்துறாங்களே தவிர 1% தான் வந்து இவர் வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க. மற்ற எல்லாருமே வந்து கழுவி ஊத்துறாங்க. ஆனா எதையும் வந்து கவலைப்படாம அந்த கழுவி ஊத்துறதுனாலதான் இவங்க வந்து வளர்ந்து போறாங்கன்றதுனால அவங்க இந்த விஷயத்தை வந்து இன்னி வரைக்கும் விடாம பண்ணிருக்காங்க.